குங்குமாதி தைலம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குங்குமாதி தைலத்தில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், அப்புறம் சந்தன பவுடர், அப்புறம் அதிமதுரம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் குங்குமப்பூ. இது தவிர இந்த எண்ணெயோ நம்ம இந்த குங்குமாதி தைலத்தோட மெயின் ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குங்குமாதி ஆயில் நம்ம காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நல்லெண்ணெய் நம்ம தோல் சுருங்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது கொலாஜின் ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜின் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் இந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இன்றைக்கி 2 லிட்டர்ஸ் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன். நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் காய்ச்சறதுனால ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அப்படிலாம் நம்ம காய்ச்சுவோம். அப்போ அப்படி காய்ச்சும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், பவுட்ரு ஃபார்மில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த எண்ணெய் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் நீங்கள் காய்ச்சணும். ரொம்ப பெருசாக ஃப்ளேம் வச்சு காய்ச்சினீங்கன்னா அது முறிஞ்சி அதோட அந்த தன்மையும் சரி அதோட ஸ்மெல்லும் இல்லாமல் போயிடும் நமக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து, அதாவது மஞ்சள், ஏலக்காய், அதிமதுரம், கஸ்தூரி மஞ்சள், சாண்டில் பவுடர் எல்லாமே ஒரு பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு அந்த பவுட்ரு ஃபார்மை தான் நாங்கள் நல்லெண்ணெயில் போட்டு அதை நம்ம காய்ச்சுவோம். இதில் இந்த ஏலக்காய் என்ன பண்ணணும்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு குளுமையும் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த ஆயிலுக்கு. அதே மாதிரி அதிமதுரம் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த குங்குமாத்தி ஆயிலை பாடி ஃபுல்லாக போட்டுக்கலாம், ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம், நைட் சீரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சீரம் இருக்குது. எந்த சீரம் ஃபேஸில் அப்ளை பண்ணி இல்லைன்னா பாடியில் அப்ளை பண்ணி அது ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்குதோ அது நல்ல சீரம் கிடையாது. அது சீரம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது அது ஸ்டிக்கி இருக்கணும். அதாவது அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் தான் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் செக்கில் எடுத்த எண்ணெய் தான் உங்களுக்கு. ஸோ அதிமதுரம் இது அப்புறம் சந்தன பொடி எல்லாமே சேர்த்து தான் காய்ச்சிருக்கோம். இந்த எண்ணெய் நல்ல ஒரு பக்குவம், நல்ல ஒரு அரோமா ஸ்மெல்லுக்கு வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் குங்குமப்பூ இதில் போட்டு வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 13 to 60-70 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். குழந்தைக்கும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சீயக்காத்தூளோ இல்லைன்னா கடலை மாவு, பாசிப்பயிறு மாவில் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆயிலோட தன்மை போகாமல் ஸ்கின்னில் மெயின்டைன் ஆகும். ஸோ இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கலரு, கருப்பு இது எல்லாமே நீங்கி ஸ்கின்னுக்கு ஒரு ஷ்ரிங்க் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்கின் கிடைக்கும். ஸ்கின்னும் நல்ல க்ளோவாக இருக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.